ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டரியான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 7 days சேலஞ்ச் க்ரீமு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க. எனக்கு நிறைய பேர் கலர் கிடச்சிருக்கு, கலர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பிக்மெண்ட் போயிடுச்சுன்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பிளாக் டாட்ஸு, கண்ணுக்கு கீழே இருந்த கருப்பாக இருந்தது, வாய் சுற்றி கருப்பாக இருந்தது, நோஸ் கிட்ட கருப்பாக இருந்தது, கழுத்தில் கருப்பாக இருந்ததெல்லாம் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தங்க வந்து பிம்பிள் போயிருச்சுன்னு ஒருத்தங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. எஸ் காவ்யா, நாமக்கல்லேருந்து காவ்யா அவங்க சிஸ்டர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் ஃபேர் தான் சிஸ், க்ரீம்ஸ் ரிசல்ட் சூப்பர் சிஸ், பிம்பிள் ரிமூவ் ஆகிடுச்சு சிஸ், ஸ்டாப் பண்ணிட்டேன், 7 days ரிசல்ட்டு சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிம்பிள் அது வந்து ஃபஸ்ட்டு பிம்பிள் க்ரீமே கிடையாது, ஆனால் அது பிம்பிள் ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த க்ரீமை போட்டுட்டு விட்டால் திரும்ப வருமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பிம்பிள் க்ரீமே கிடையாது. எப்படி அவங்க இது வந்து பல பேருக்கு பல விதமாக மேஜிக் பண்ணுது இந்த க்ரீம் வந்து, டரியான்ஸுங்கிறத வந்து. ஒரு சில பேர் டரியான்ஸ் போட்டு எனக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களும் கூட கொஞ்சம் நாளில் சரியாயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பியும் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து க்ரீம் செட் ஆகாமல் இருக்கலாம். பாடி ஹீட் இருந்து சூட்டை கிளப்பி விட்டு பிம்பிள்ஸ் வரவும் சான்சஸ் இருக்குது. எனக்குங்க பாருங்க, இப்போ நேற்று வந்திருக்கு, பெருசு வலிக்குது. அது மாதிரி பாடி ஹீட் ஓவரானால் எனக்கு அப்படிதாங்க. பீரியட்ஸ் டைம் வந்து ஹீட்டு பாடியில் வந்து ஓவராக இருக்குமா, அப்போ கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் அது போக மற்ற நாள் நான் தண்ணி குடிக்காமையோ பாடி ஹீட் இருந்தாலும் எனக்கு பிம்பிள் வந்துடும். பாருங்க, அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பெரிய பிம்பிள். அதுக்கும் க்ரீமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏதாவது ஒன்று காரணத்தினால பிம்பிள் வரலாம். அப்புறம் வந்து பிக்மெண்ட் எல்லாம் சரி பண்ணும், அது ஓகே, அது எனக்கே தெரியும். அந்த க்ரீம் டரியான்ஸ் வந்து பிக்மெண்ட் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். பருவ சரியாயிருச்சுன்னு எனக்கு முதல்ல இவங்க தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் க்ரீம் விட்டாலாம் அது வருமா இது வருமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்றுக்கு நானே பல தடவை சொல்லியிருக்கேன், டரியான்ஸ் நீங்கள் ஃபேர்னஸ்க்காக யூஸ் பண்ணிங்கன்னா போதுமான அளவு கலர் கிடச்சது, நீங்கள் வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதை லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுங்கிற எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டினியூவாக பண்ணணும். ஆனால் ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எந்த க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட் கிடைச்சாலுமே அந்த ரிசல்ட்டை தக்க வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அந்த ரிசல்ட் தக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். வெயிலில் போனால் வந்து யாராக இருந்தாலுமே கருப்பு ஆக தான் செய்வோம், டான் ஆக தான் செய்வோம். அதுக்காண்டி க்ரீமை விட்டுனால தான் கருப்பான அப்படிலாம் கிடையாது. க்ரீம் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, வெயிலில் போனால் டேன் ஆகுறது தான். அதனால் அதுக்கும் இதுக்கும் வந்து உள்ள வித்தியாசத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியலை. தேங்க்யூ, பை.